அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நீலகிரி வாழ் பொதுமக்களே, இளைஞர்களே, வியாபாரிகளே, வாகன ஓட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக எனது பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நீலகிரி மாவட்ட மக்களின் பிரச்சனையை எடுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் இந்த நமது மலை மாவட்டத்திற்கு தலைநகரில் இருந்து மலை மாவட்டத்தை நோக்கி வந்திருக்கின்ற தன்னலமற்ற தலைவர்கள் அனைவர்களுக்கும் தலை வணங்கி நமது மாவட்டத்தின் சார்பாக, மண்ணின் மக்களின் சார்பாக நமது அன்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையா 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 சின்னஞ்சிறிய மாவட்டத்தில் 74 மதுக்கடைகள் தேவையா? 74 மதுக்கடைகள் தேவையா? கொள்ளையடிக்காதே 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 கொள்ளையடிக்காதே. டாஸ்மாக் மூலமாக ஏழை மக்களை கொள்ளையடிக்காதே, ஏழை மக்களை கொள்ளையடிக்காதே. டாஸ்மாக் மூலமாக ஏழை மக்களை கொள்ளையடிக்காதே. கொடுத்திடு 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 கொடுத்திடு. தரமான கேழ்வரகை ரேஷன் கடைகளில் கொடுத்திடு, ரேஷன் கடைகளில் கொடுத்திடு. கோவையிலோ 40 ரூபாய், கோவையிலோ 40 ரூபாய், ஊட்டியிலோ 50 ரூபாய், ஊட்டியிலோ 50 ரூபாய். உயர்த்தாதே உயர்த்தாதே, பால் விலையை உயர்த்தாதே, உயர்த்தாதே உயர்த்தாதே, பால் விலையை உயர்த்தாதே. வாங்காதே 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 வாங்காதே. அரசு பேருந்துகளில் கோர்ட் உத்தரவை மதிக்காமல் கூடுதல் கட்டணம் வாங்காதே. அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வாங்காதே. குறைக்காதே 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 குறைக்காதே. பேருந்துகளை குறைக்காதே, பேருந்துகளை குறைக்காதே. ஓட விடாதே ஓட விடாதே ஓட விடாதே ஓட விடாதே. பள்ளி பிள்ளைகளை ஓட விடாதே, பள்ளி பிள்ளைகளை ஓட விடாதே. முறைப்படுத்து 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 முறைப்படுத்து. நில ஆவணங்களை முறைப்படுத்து முறைப்படுத்து. அலைய விடாதே அலைய விடாதே அலைய விடாதே அலைய விடாதே. சிறு விவசாயிகளை அலைய விடாதே, சிறு விவசாயிகளை அலைய விடாதே. உயரலையே 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 உயரலையே. ஊராட்சியாகவே இருக்க தகுதியற்ற பேரூராட்சிகளால் மக்கள் வாழ்க்கை தரம் உயரலையே, மக்கள் வாழ்க்கை தரம் உயரலையே. இதுல ஊட்டி மாநகராட்சியா, இதுல ஊட்டி மாநகராட்சியா. சிரிக்கத்தான் தோணுதையா,
சிரிக்கத்தான் தோணுதையா. ஊட்டி மாநகராட்சியா சிரிக்கத்தான் தோணுதையா. மாறுதே 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 மாவட்டமே மாறுதே. காங்கிரீட் காடா மாறுதே. காங்கிரீட் காடா மாறுதே. இயற்கை பேரிடர் வந்தாலே, பூகம்பம் வந்தாலே என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? குறையுதே 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 குறையுதே. கல்வித்தரம் குறையுதே. ஆசிரியர் இல்லாமல் கல்வித்தரம் குறையுதே. ஆசிரியர் இல்லாமல் கல்வித்தரம் குறையுது. காப்பாத்து 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 காப்பாத்து. கந்து வட்டி கொடுமையில் இருந்து கந்து வட்டி கொடுமையில் இருந்து ஏழை மக்களை காப்பாத்து. ஏழை மக்களை காப்பாத்து. ஏற்படுத்து 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 ஏற்படுத்து. பேருந்து நிலையங்களில் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்து. பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். காமராஜர் மக்கள் கட்சி. காமராஜர் மக்கள் கட்சி. தலைவர் தமிழருவி மணியன். தலைவர் தமிழருவி மணியன். நன்றி. நமது மாவட்டத்தின் பிரச்சனைகளை அனைத்தையுமே மாவட்டத்திலே சமூக ஆர்வலராக, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினராக, மக்களுடைய சேவகராக, மேலும் தமிழருவி மணியன் ஐயாவுடைய அபிமானியாக இருக்கின்ற திரு மனோகரன் ஐயா அவர்கள் உங்களிடையே விரிவாக எடுத்துரைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, குரலற்ற நீலகிரி மாவட்ட மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறிய ஒரு மலை மாவட்டம். ஆனால் இந்த மலை மாவட்டம் இன்றைக்கு எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களிடம் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் நில உடைமை மேம்பாடு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் அமல்படுத்தப்படாமல் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு இந்த மலை மாவட்டத்தினுடைய பூர்வ குடிகள் தங்களுடைய நிலப்புலன்களுக்கான ஆவணங்கள் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது விரிவாக சொல்லணும்னா, சிட்டா பட்டாவில் இங்கு இருக்கக்கூடிய சாதாரண ஏழை விவசாயிகளுடைய பெயர்கள் இல்லை, அவருடைய மூதாதையருடைய பெயர்கள் இருக்கின்றன. அதன் காரணமாக இன்றைக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அந்த நிலப்புலன்களை அபகரிக்கின்ற ஒரு அபாயம் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏழை விவசாயிகள் மானியம் பெறவும் கடன் பெறவும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பல இடங்களிலே பட்டா பாஸ் புத்தகம்லாம் கொடுத்துட்டாங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கொடுக்கப்படலை. இது பற்றி நாங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாக கத்திருக்கிறோம். ஆனால் யார் செவியிலையும் விழ மாட்டேங்குது. ஆக ஒரு சிறப்பு நில உடைமை மேம்பாடு திட்டத்தை இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டிலேயே முதலாக பேருந்துகள் அரசுடைமை ஆக்கப்பட்டது இந்த மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தான். 1973 இந்த பேருந்துகள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பொழுது 450 பேருந்துகள் பல சிற்றூர்களுக்கு சென்று வந்தன. இன்றைக்கு பல மடங்கு மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. 40,000க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான இலவச பயண அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு விடியல் பயண பேருந்து என்று சொல்லி இலவசமாக பெண்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் பேருந்துகள் 450 இருந்தது 360 குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
நண்பர்களே, நீலகிரி மாவட்டத்தினுடைய நிலவுடைமை பிரச்சனையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இங்கு இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடைய நிலப்புலன்கள் எல்லாம் அவர்களுடைய மூதாதையர்கள் பெயர்களில் இருப்பதனாலே இன்றைக்கு நில உடைமைதாரர்கள் பல்வேறு சிரமங்களை அடைந்து வருகின்றார்கள். அரசு வழங்குகின்ற விவசாயம் சம்பந்தமான மானியங்கள், உதவிகள் எதுவும் கிடைக்காமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்ற இந்த நேரத்திலே ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுடைய கையிலே சிக்கி தங்களுடைய நிலப்புலன்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆபத்து இங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பு நில உடைமை திட்டம் ஒன்றினை இங்கே அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ்நாட்டிலேயே முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்டது, பேருந்துகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட மாவட்டம் நீலகிரி மாவட்டம். 1973 இது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பிறகு 450 பேருந்துகளை இயங்கி வந்தன. பல சிற்றூர்கள் பேருந்துகளால் இணைக்கப்பட்டன. இன்றைக்கு மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலவச பயண அட்டைகள் 40,000 என்று போக்குவரத்து கழகம் கணக்கு சொல்கிறது. ஆனால் பேருந்துகள் எண்ணிக்கையோ 360ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக வேதனையான வேடிக்கை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மலை மாவட்டத்திலே சிற்றுந்துகளுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றோம், 110 சிற்றுந்துகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சிற்றுந்துகள் எல்லாம் நகரத்தை சுற்றியே இயங்கி வருகின்றன. ஆனால் கிராமங்களுக்கு நிறுத்தப்பட்ட பேருந்துகள் இல்லாமல் அந்த கிராமப்புற மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் 2008ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன விதி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 120 கிலோமீட்டருக்கு மேலே செல்கின்ற பேருந்துகள் விரைவு பேருந்துகளாக இயக்கப்படும் என்ற மோட்டார் வாகன சட்டத்தில் இருக்கக்கூடிய விதியை மாற்றி 80 கிலோமீட்டரை தாண்டி போனாலே அது விரைவு பேருந்தாக இயக்கலாம் என்ற ஒரு விதி மாற்றத்தை கொண்டு வந்து நீலகிரி மாவட்டத்தை சிற்றூர்களில் இருந்து கோவை, மேட்டுப்பாளையம் போன்ற இடங்களுக்கு செல்கின்ற பேருந்துகளை எல்லாம் விரைவு பேருந்துகளாக இயக்கி வந்தார்கள். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் எங்க பார்த்தாலும் மெதுவாக செல்லவும்னு போர்டு போட்டிருப்பாங்க. அப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பஸ் ஓடும்? இதான் வேடிக்கை. எங்க பார்த்தாலும் மெதுவாக செல்லவும், மலைப்பாதை மெதுவாக செல்லவும், எச்சரிக்கையாக செல்லவும்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஆனா பஸ் எல்லாம் விரைவு பேருந்து. நாங்க கேட்டோம், அது எப்படியா மலைப்பகுதியில விரைவு பேருந்து போகும்னு. மலைப்பாதையில வேகமா போகாது. விரைவு பேருந்துனா 25 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். இங்க 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு ஸ்டாப்பிங் இருக்கு. அது எப்படி விரைவு பேருந்து ஆகும்னா, 80 கிலோமீட்டர் தாண்டி போனாலே விரைவு பேருந்துன்னு அதுக்கு பேர் சூட்டிடுவாங்க. அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரைவு பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தினார்கள். சாதாரண பேருந்துக்கு 7 ரூபாய், விரைவு பேருந்துக்கு குறைந்தபட்ச கட்டணம் 11 ரூபாய்னு போட்டாங்க. அது எப்படி போடுறீங்க அப்படின்னா, அது அப்படித்தான் போடுவாங்க. நாங்க அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கா, அரசாங்கத்திலிருந்து நீங்கள் அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்றால் பெறவில்லை. ஆர்டிஐல நாங்க கேட்டது கொடுத்திருக்காரு. 360 பேருந்துகளும் சாதாரண பேருந்துகள் என்று ஆர்டிஐல கொடுத்திருக்காரு. ஆனால் அதுல 150 பேருந்துகளுக்கு மேல விரைவு பேருந்துகளாக ஓட்டுறாங்க. இதை நாங்க கேட்டு ஆரம்பிச்சது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எல்லா பேருந்துல இருந்தும் கட்டண பட்டியல் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதிட்டாங்க. இப்படி ஒரு மோசடி. அவங்களாகவே மோசடியாக டிக்கெட் அச்சடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. 11 ரூபாய் டிக்கெட் அச்சடிச்சு இன்றைக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக நாங்கள் பல போராட்டங்களை இங்கே நடத்தி இருக்கின்றோம். ஆனால் யாரும் அதை கேட்காதனுடைய விளைவாக இங்க இருக்கக்கூடிய நுகர்வோர் குறை தீர்க்கும் நடுவர் மன்றத்தில் நாங்கள் பல வழக்குகள் தொடுத்து பல வழக்குகளில் அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அப்போதும் இந்த
போக்குவரத்து கழகம் அது எல்லாம் கேட்காதனால சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு பொதுநல வழக்கை நாங்கள் போட்டிருக்கிறோம். 2022 அந்த வழக்கு போடப்பட்டு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் இயங்குகின்ற பேருந்துகளை அரசு கட்டணம் மட்டும்தான் வசூலிக்க வேண்டும், கூடுதலாக வசூலிக்கின்ற பேருந்துகளுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. ஆர்டிஓ கேட்ட எனக்கு தெரியாதுங்கிறாரு, கலெக்டர் கேட்ட என்னால முடியாதுங்கிறாரு. அப்ப இங்க என்ன நடக்கிறது? சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை இங்கு அமல்படுத்த வேண்டும். அதை அமல்படுத்துவதற்கு இங்கு யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போயிருக்கிறோம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கின்றோம். நண்பர்களே, அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் பொருட்கள் ஒரே விலையில் விற்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இங்க இருக்கிற நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அது தெரியாது. என்ன காரணம்னா அவங்களே அதிக விலையை அச்சடிச்சு எம்ஆர்பின்னு போட்டு வித்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் போனாதான் இந்த வித்தியாசம் தெரியும். இங்க கோயம்புத்தூர் இந்த ஆவின் வெளியிட்டிருக்கின்ற இந்த டிலைட் பால்னு ஒரு பால் இருக்கு, அதனுடைய விலை கோயம்புத்தூர் போனீங்கன்னா 22 ரூபா, இங்க வந்தீங்கன்னா 27 ரூபா. ஆவின் தயிர் 500 கிராம் கோயம்புத்தூர்ல வாங்கினீங்கன்னா 35 ரூபா, இங்க வாங்கினீங்கன்னா 43 ரூபா. அரை லிட்டர் தயிர். இது ஏன் அதிகமா அப்படின்னா இங்க பால் உற்பத்தி குறைவு, அதனால வெளியூர்ல இருந்து நாங்க பாலை வாங்கிட்டு வர்றோம், அதனால இங்க விலை அதிகம் என்று சொல்றாங்க. அப்போ அரை லிட்டர் பாலை கோயம்புத்தூர்ல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு 8 ரூபா வருமா? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க வந்த பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டோம், நான் விசாரிச்சு சொல்றேன்ட்டு ஓடிட்டாரு, பதில் சொல்லல அவர். ஆக இங்க என்ன நடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசு உத்தரவு ஒன்று தனியாக இருக்கிறது, இங்கே நடைமுறையில் வேறாக இருக்கிறது. பதில் சொல்வதற்கு எந்த அதிகாரியும் தயாராக இல்லை. நான் நில உடைமை மேம்பாடு திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடைய நிலங்கள் அவர்களுடைய பெயர்கள் இல்லாத காரணத்தினாலே சிட்டா வாங்க வேண்டும், பட்டா வாங்க வேண்டும் என்று போகிறவங்க கிட்ட லஞ்சமாக வாங்கி இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் கோடீஸ்வரர்களாக வளர்ந்திருக்கின்றார்கள். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், இந்த இடி ரைடு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா கோடி கோடியா பணத்தை எடுக்கலாமே அப்படின்னு. இப்ப கடைசியா என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய தாசில்தார்ல இருந்து விஓ வரைக்கும் எல்லாருமே ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாகவும் அவங்களே வாங்கிக் கொள்பவர்களாகவும் மாறி இருக்காங்க. ஆக ஒரு மிகப்பெரிய தேச துரோக அல்லது மக்கள் விரோத ஒரு செயல் இங்கு நடந்து வருகிறது என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம். நண்பர்களே, அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் சாதாரண ஏழை மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகள். அங்கெல்லாம் ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றதுனால அந்த குழந்தைகள் கல்வியை இழக்கின்றார்கள் என்ற வேதனையும் இங்கே வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு நீங்க இப்பதான் சொன்னீங்க ஊட்டியை நரகமாக்க வேண்டாம் என்று சொல்லி. நீலகிரி மாவட்டத்தில் 11 பேரூராட்சிகள் இருக்கின்றன. 11 பேரூராட்சிகள் சிற்றூர்களை பேரூராட்சிகள் என்று பெயர் மாற்றி இருக்கின்றார்கள். என்ன காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த வருவாய் என்பது அந்த அரசு நிர்ணயித்திருக்கின்ற வருவாய்க்கு அதிகமாக இருக்கிறதுனால அதை பேரூராட்சியாக மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அதிகமாகுது? அங்க ஒரு தொழிலும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் விவசாய கூலிகளாகவும் எஸ்டேட் கூலி தொழிலாளர்களாக இருக்கிறாங்களே. எப்படி அது அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் எஸ்டேட்டுகள் கொடுக்கின்ற வரியை வைத்து இவர்கள் அதை பேரூராட்சியாக தரம் உயர்த்தி டாக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. இப்போ அந்த டாக்ஸ் எல்லாம் யார் தலையில் விழுதுன்னா, அந்த கார்ப்பரேட் எஸ்டேட் வேலை செய்கிற
கூலி தொழிலாளர்களுடைய தலையில வந்து விழுந்திருக்கு. இது புரியாம இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவற்றை பேரூராட்சியாகவே தொடர வேண்டும் என்பதற்காக இவர்களை தவறான கணக்கை அரசாங்கத்திற்கு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற நலிவடைந்த பேரூராட்சிகளை மீண்டும் ஊராட்சிகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஊராட்சிகள் மட்டுமல்ல, சிற்றூராட்சிகளாக மாற்ற வேண்டும். இந்த நீலகிரி மாவட்டமே ஒரு சிற்றூராட்சி தான். இதுல போய் பேரூராட்சி மாநகராட்சி என்று வச்சு இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லியாளம் என்ற பகுதி வெறும் ஆதிவாசிகள் வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியை நகராட்சியாக மாற்றி இருக்கிறார்கள். இதுல தமாஷா என்னன்னு பாத்தீங்கன்னா, நகராட்சி அந்த ஆதிவாசி மக்களுக்கு மத்திய அரசிலிருந்து வருகின்ற எந்த பலனும் அவர்களுக்கு போய் சேரவில்லை. மிகப்பெரிய கொடுமை. காரணம் என்னன்னா, அது நகரம். ஒரு ஆதிவாசி நகரத்தில் வசிப்பானா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? ஆக ஒரு மிகப்பெரிய கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியாது என்பதுதான் கொடுமை. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களாவது பேசுவார்கள் என்றால் இந்த மக்கள் எல்லோருமே குரலற்றவர்களாக இருக்கின்றார்கள். குரலற்றவர்களுடைய குரலாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குமானால் நிச்சயமாக இந்த குரல், இந்த மலை மாவட்டத்து மக்களுடைய குரல் அரசினுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக நீலகிரி மாவட்டத்தை ஒரு சுற்றுலா தரமாக மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது போய் ஒரு தூய்மையான ஒரு சிறுநீர் கழிப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டால் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசளிக்கிறோம். எங்குமே கிடையாது. என்ன கொடுமை தெரியுங்களா? பெண்கள் ஒரு தடவை சிறுநீர் கழித்து வெளியே வந்தா 10 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஆபீஸுக்கோ ஒரு விஷயத்துக்காகவோ ஊட்டிக்கு வர்ற ஒரு பெண்மணி காலையில் இருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் இங்க இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது அவங்க சிறுநீர் கழிப்பாங்க. சிறுநீர் கழிப்பதற்கு மட்டும் 30 ரூபாய் செலவழிக்கணுங்க. இங்க இலவச சிறுநீர் கழிப்பிடம் கிடையாது. இதுல கொடுமை என்ன பார்த்தா, குன்னூர்ல இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இலவச சிறுநீர் கழிப்பிடம் இல்லாத ஒரு பேருந்து நிலையம்னா குன்னூர் பேருந்து நிலையம் தான். பேருந்து நிலையமே கிடையாது. இது இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து இந்த பஸ்ஸில் டூரிஸ்ட் வர்றாங்க இல்லைங்களா, அந்த டூர் வரவங்களை வரிசையை நிறுத்தி வச்சு 50 பேர்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா சிறுநீர் கழிக்க 10 ரூபா வசூல் பண்ண என்ன ஆகுது? எல்லாம் சலிச்சு போயிட்டான். ஏண்டா ஊட்டிக்கு போகணும்னு சலிச்சு போயிட்டான். அவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது இந்த நீலகிரி மாவட்டம். ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக, அது மட்டுமல்ல, இந்த பகுதியில வாழ்கின்ற மக்கள் கேழ்வரகு சாப்பிடுவாங்க, ராகி சாப்பிடக்கூடிய மக்கள். அதனால இங்க ராகி கொண்டு வர்றோம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் ராகி கொடுத்தாங்க. அந்த ராகியை பார்த்தீங்கன்னா அது ஆடு மாடு கூட சாப்பிடாது. எங்கிருந்தோ கண்டுபிடிச்சு கொண்டாண்டாங்க. நாங்க கூட கேட்டோம், எங்கிருந்து ஏன் இந்த வந்துச்சு அப்படின்னு. அது எப்படியோ வந்துச்சு. 400 டன் வந்திருக்கு. நாங்க கொண்டு போய் கலெக்டர்கிட்ட காட்டினோம். கலெக்டர் பார்த்துட்டு, அப்படியா, சரி சுத்தம் பண்றதுக்கு ஒரு மிஷின் வாங்கிடலாம். நாங்க அதுல ஒரு கமிஷன் அடிக்கலாம்னு பார்த்தாங்களா ரொம்ப தெரியல. இதை சுத்தம் ஏயா வாங்கும் போதே நல்லதா வாங்கியிருக்கலாம் இல்ல, இது மக்கள் சாப்பிடக்கூடியது இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மிஷின் கொண்டாந்து சுத்தம் பண்றோம் நாங்க. அப்புறம் பார்த்தோம் ஒண்ணுமே வரல. இப்ப போன வாரம் ஒரு அறிவிப்பு வருது, இனிமேல ராகி விற்பனை இல்லை, அதுக்கு பதிலாக நீங்க அரிசி வாங்கிக்கலான்ட்டாங்க. ஆக இங்கே மக்களை பற்றிய சிந்தனையே யாருக்குமே இல்லை. ஏதோ அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஏதோ ஒரு திட்டத்தை போடுறாங்க, அது எங்கெங்கயோ அமல்படுத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படவில்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக அரசு தயவு செய்து இங்க ஒரு சிறப்பு நில உடைமை மேம்பாடு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருந்துகளையும் சாதாரண பேருந்துகளாக இயக்க வேண்டும். பேருந்துகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஆக்க வேண்டும். எங்க ஊருக்கு இன்னொரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கிறோம். இந்த சிற்றுந்துகள் எங்க இருக்குது, இங்க ஒரு மோசடி நடக்குது. சிற்றுந்துகளுக்கு 2000க்கு அப்புறம் ஃபேர் பிக்ஸ் பண்ணவே இல்லை. அதனுடைய குறைந்தபட்ச ஃபேருங்கிறத 1 ரூபாயா 2 ரூபா தான். இன்னைக்கு அதில் ஏறி இறங்குனீங்கன்னா 10 ரூபா, ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா. ஆர்டிஓ கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது யார் பிக்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஆர்டிஓ தெரியாதுங்கிறாரு, அவன் இஷ்டத்துக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு.
அப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படித்தாங்க நாங்க பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. எந்த விதிமுறையும் இல்லாமல் இந்த சிற்றுந்துகள் இயங்குகின்றன. இப்ப திரும்பவும் ஒரு 25 சிற்றுந்துகளுக்கு பெர்மிட் கொடுக்க போறாங்க அப்படின்னாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீலகிரி மாவட்டத்துடைய மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய இந்த பூகோள அமைப்புக்கும் சிற்றுந்துகள் பொருந்தாது என்பதனால இந்த ஊருக்கு சிற்றுந்துகளே வேண்டாம், முழுக்க முழுக்க அரசு பேருந்துகளை இயக்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் வழியாக வைக்க விரும்புகின்றோம். ஆகவே நண்பர்களே, இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசின் கவனத்துக்கு செல்லும். நல்ல ஒரு வீடியோ, ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் அதை விட்டுட்டு இன்னும் சொல்றேன். 283 இடங்கள் பேரிடருக்கு இலக்காக கூடிய இடங்கள் என்று ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் கட்டுமானங்களே வரக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் 283 இடத்துல கட்டுமானங்கள் நடந்து வருகிறது. ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு மினிஸ்டர் பேரை சொல்றாங்க, ஒரு எம்பி பேரை சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ பேரை சொல்றாங்க, வாயடிச்சு போயிடுறாங்க. சாதாரண ஏழை விவசாயி கிட்ட போய் குறைந்த விலைக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 11 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கிறது. அங்கெல்லாம் வீடு கட்டவே முடியாது. இதை நீங்க உள்ள கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள், அதனுடைய அதிகாரிகள் எல்லாருமே கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்க. எல்லா இடத்திலும் விதிமீறிய கட்டடங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதை கட்டுறதுக்காக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக ஏராளமான பணத்தை வாங்கி உள்ளாட்சியினுடைய கமிஷனர்லேருந்து, நீங்க கமிஷனர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது நீங்க பார்த்துருப்பீங்க. அவரு 35 லட்சம் ரூபாயை கொண்டு போய் பிடிச்சு அவரை இன்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி தான் கமிஷனர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ், அந்த உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் லஞ்சத்திலே ஊறி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விளைநிலங்களாக மாற்றப்படுகின்றன. ஆக நீலகிரி மாவட்டமே ஒரு கான்கிரீட் காடாக மாறிவிடுமோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம். ஆனால் அந்த நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி, எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி, எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி. நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும். சில்ஹால்கா நீரின் நீர் திட்டத்தை நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும். வேண்டும், 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 வேண்டும். வேலை வாய்ப்பு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், 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 வேண்டும். படித்த ஆண் பெண் இருபாலருக்கும் உடனடியாக நிறுத்திடு. தேவையா, 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 தேவையா. ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா, 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 தேவையா. ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா. ஒழிப்போம், 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 ஒழிப்போம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம், ஒழிப்போம், ஒழிப்போம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம். வேண்டாம், 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 வேண்டாம். திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம். வேண்டும், 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 வேண்டும். காமராஜர் ஆட்சி வேண்டும், 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 வேண்டும். காமராஜர் ஆட்சி வேண்டும். ஒழிப்போம், ஒழிப்போம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம், ஒழிப்போம், ஒழிப்போம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம்.
வேண்டாம் வேண்டாம் திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம். வேண்டும் வேண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். வேண்டும் வேண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். எங்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா தமிழறிவு மணியன், எங்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா தமிழறிவு மணியன். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த உதகை நகரத்திலே தமிழக அரசினுடைய கவன ஈர்ப்பை கொண்டு வருகின்ற வகையிலே தமிழக அரசுக்கு எதிராக தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்கு? நீலகிரி மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை தமிழக அரசாங்கத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனைகளை தமிழக அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தினுடைய காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அடாத மழையிலும் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழிவந்தவர்கள். 1954 இருந்து 63 வரை 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாள் முழுவதும், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வழியிலே வந்த நாங்கள் இன்றைக்கு இந்த அடாத மழையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம். காரணம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்டு அந்த 9 ஆண்டுகால தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்ட பொழுது எங்கே பள்ளிக்கூடங்களை கட்ட முடியும், எங்கே அணைகளை கட்ட முடியும், எங்கே தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும், எங்கே தொழிற்பேட்டைகளை உருவாக்க முடியும், எங்கே பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வர முடியும் என்று சதா எண்ணமும் வருடம் முழுவதும் நினைத்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக செயலாற்றியவர், முதலமைச்சராக இருந்து செயலாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வழி வந்தவர்களாக நாங்கள் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை முன்வைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீலகிரி என்று சொன்னாலே நீலகிரியுடைய தேயிலை தான் நமக்கு மனதிற்கு வரும், நம்முடைய எண்ணத்திற்கு வரும். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். வேண்டாம் 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 திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம். வேண்டும் வேண்டும் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். வேண்டும் வேண்டும் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். ஒழிப்போம் 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 டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம். உரிய விலை கொடுத்திடு, உரிய விலை கொடுத்திடு. கூட்டுறவு தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலையை கொடுத்திடு. ஆக்காதே 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 ஆக்காதே. நகர வளர்ச்சி என்ற பெயரில், நகர வளர்ச்சி என்ற பெயரில் ஊட்டியை நரகமாக்காதே, ஊட்டியை நரகமாக்காதே. காப்பாற்று 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 காப்பாற்று.
15 கிராம மக்களை காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. 15 கிராம மக்களை காப்பாற்று. உடனடியாக நிறுத்திடு, உடனடியாக நிறுத்திடு. சில்ஹல்லா நீர்மின் திட்டத்தை நிறுத்திடு. சில்ஹல்லா நீர்மின் திட்டத்தை நிறுத்திடு. தேவையா 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 தேவையா? ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா? தேவையா தேவையா? ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா? இன்றைக்கு நாங்கள் ஊட்டியை நரகமாக்காதே என்று சொல்லுகின்ற பொழுது தமிழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த ஊட்டி நகரத்தை நாங்கள் வளர்ச்சிப்படுத்துகின்றோம் என்று சொல்லி இந்த ஊட்டியுடைய நகராட்சியாக இருக்கின்ற இந்த ஊட்டியை மாநகராட்சியாக உருவாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஊட்டியை நரகமாக ஆக்குவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றது. இதை காமராஜர் மக்கள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கின்றது. காரணம், ஊட்டி நீலகிரி மாவட்டம் ஒரு மலைவாச ஸ்தலம். மலைவாச ஸ்தலம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மலைவாச ஸ்தலத்தை நகரமாக ஆக்காமல் இருக்கின்ற அமைப்பினை தொடர்ந்து பாதுகாத்து அந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்க வேண்டுமே தவிர இந்த நகராட்சியை மாநகராட்சி ஆக்குகிறோம் என்று சொல்லி இந்த பகுதியிலே இருக்கின்ற நிலப்பகுதியினுடைய விலையை உயர்த்தி தாங்கள் பினாமி பெயரிலே வாங்கிய அந்த நிலங்களை விற்பதற்காக, அதிக விலையில் விற்பதற்காக இன்றைக்கு ஊட்டி நகரத்தை மாநகராட்சியாக ஆக்கப்போகின்றோம் என்று சொல்லுகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். இதை மிக வன்மையாக கண்டிக்கின்றது காமராஜர் மக்கள் கட்சி. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக செயல்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கிராம பகுதிகளை கிராமமாகவே வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அந்த கிராம பகுதிகளுக்கு உரிய வசதிகளை உருவாக்கி தந்து, நகரத்திலே கிடைக்கின்ற வசதிகளை கிராமங்களிலே உருவாக்கி, கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் நகரத்திற்கு வரவிடாமல், நகரத்தை நரகமாக ஆக்காமல் நாம் வளர்ச்சி திட்டங்களை போட வேண்டும் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள். ஆங்கிலத்திலே அவர் அழகாக ஒன்று சொன்னார். அவருடைய திட்டம்தான் பூரா திட்டம். பூரா என்றால் PURA, provision of urban facilities in urban area. Provision of urban facilities in rural area, PURA. இதைத்தான் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் அழகாக சொன்னார். பூரா திட்டத்தை நாம் கொண்டு வருவதன் மூலமாக, அந்த பூரா திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக கிராமங்களிலே இருக்கின்ற மக்கள் நகரத்திற்கு செல்ல விடாமல் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை, வேலை வாய்ப்பை நாம் கிராமத்திலே உருவாக்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிராமங்கள் செழிக்கும். இன்றைக்கு ஊட்டி நகரம் ஒரு கிராமத்தை போன்றுதான். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்கள், தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற மக்கள், தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் வருகின்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சுவிட்சர்லாந்தாக, தென்னிந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்தாக இருக்கின்ற இந்த ஊட்டி நகரத்திற்கு, ஊட்டி மலைவாச ஸ்தலத்திற்கு வருகின்றார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற அந்த அடிப்படை வசதிகளை, இங்கே இருக்கின்ற அந்த சுற்றுப்புற சூழ்நிலை, இயற்கை காட்சியை, இயற்கை நிலையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஊட்டிக்கு வருகின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் நாங்கள் வளர்ச்சியை உருவாக்குகிறோம் என்று சொல்லி இந்த ஊட்டி நகரத்தை நரகமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. எப்படி அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் அடிப்படை வசதிகளை அந்த பூரா திட்டத்தின் மூலமாக, provision of urban facilities in rural area,
அந்த திட்டத்தின் மூலமாக அடிப்படை வசதிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இந்த ஊட்டி நகரத்தினுடைய அடிப்படை தன்மையை கெடுக்காமல் இந்த ஊட்டி நகரத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் இதை நகராட்சியாக ஆக்கின்றோம், பக்கத்திலே இருக்கின்ற கிராமங்களை நகரத்தில் இணைத்து இதை பெருநகரமாக ஆக்குகின்றோம் என்ற எண்ணி, தவறான முறையிலே எண்ணி இந்த ஊட்டி நகரத்தை மாநகராட்சியாக ஆக்கினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக காமராஜர் மக்கள் கட்சி இதனை எதிர்த்து போராடும். இந்த பகுதியிலே செல்லுகின்ற வாகனங்களுக்கு முன்னாக நாங்கள் மறியல் செய்வோம், எச்சரிக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1962 முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த ஊட்டியிலே இருக்கின்ற சிறிய தேயிலை நில உரிமையாளர்களுக்கு ஒன்றிணைத்து கூட்டுறவுத்துறையை ஆரம்பித்தார். அந்த கூட்டுறவுத்துறையினுடைய பெயர்தான் இந்துகோ சர்வ், INDOCOSERVE, இந்துகோ சர்வ். இந்துகோ சர்வ் என்ற பெயரிலே ஒரு கூட்டுறவு சொசைட்டியை ஆரம்பித்து 1962 2000 சிறிய தேயிலை நில உரிமையாளர்களை இணைத்து முதலாக குண்டாவிலே அந்த டீ தொழிற்சாலையை ஆரம்பித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு அந்த இந்துகோ சர்வ், அந்த கூட்டுறவு சொசைட்டி எவ்வளவு பெரியதாக வளர்ந்திருக்கிறது தெரியுமா? 30,000 சிறிய தேயிலை தொழிலாளர்களுடைய நில உரிமையாளர்கள் இன்றைக்கு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அந்த கூட்டுறவு சொசைட்டியிலே. அந்த இந்துகோ சர்வ் கூட்டுறவு சொசைட்டிக்கு இன்றைய தினம் 16 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. 30,000 தேயிலை நில உரிமையாளர்கள் இன்றைய தினம் உறுப்பினராக இருக்கின்றார்கள் அந்த கூட்டுறவு சொசைட்டியிலே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அந்த தேயிலையை உற்பத்தி செய்கின்ற நில உரிமையாளர்களுக்கு உரிய விலையை கொடுக்கின்றதா? இல்லை. அரசாங்கத்திடம் கையேந்தி அவர்களிடம் அந்த கூலியை அந்த விலையை வாங்க வேண்டிய நிலைமையிலே தேயிலை நில உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அன்றைய தினம் நிறுவப்பட்ட அந்த கூட்டுறவு சொசைட்டி, அந்த இந்துகோ சர்வ் என்ற கூட்டுறவு சொசைட்டியிலே அது நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளேதான் இருக்கின்றது. அந்த கூட்டுறவு சொசைட்டியிலே 30,000 தேயிலை நில உரிமையாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த இந்துகோ சர்வ் கூட்டுறவு சொசைட்டியினுடைய வருமானம் 25 கோடிக்கும் மேலாக இன்றைய தினம் வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழக அரசு அந்த தேயிலையை விற்கின்ற அந்த நில உரிமையாளர்களுக்கு உரிய விலையை கொடுக்கின்றதா? இல்லை. தமிழக அரசை காமராஜர் மக்கள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கின்றது. அந்த தேயிலையை உற்பத்தி செய்து அந்த கூட்டுறவு சொசைட்டியிலே விற்கின்ற பொழுது அந்த தேயிலைக்கு உரிய விலையை தமிழக அரசு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீலகிரி மாவட்டத்திலே காமராஜர் மக்கள் கட்சி மறியல் போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். எனவே இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராடுகின்ற என்று சொன்னால் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடும் அந்த முறையிலே மற்றொரு திட்டத்தையும் காமராஜர் மக்கள் கட்சி மிக வன்மையாக எதிர்க்கின்றது. அதுதான் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திலே போடப்பட்டுள்ள சில் ஹல்லா நீர்மின் திட்டம். இந்த சில் ஹல்லா நீர்மின் திட்டம் என்ன? இது ஒரு பம்புடு பவர் ப்ராஜெக்ட், பம்புடு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்.
இந்த சில்ஹல்லா நீர்மின் திட்டத்தை இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் 2013 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதனை எதிர்த்தார். அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த சில்ஹல்லா திட்டத்தை கொண்டு வந்த பொழுது, அதனை நிறைவேற்ற முயற்சி செய்த பொழுது அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தார். ஆனால் அதே ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த சில்ஹல்லா திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக 15 கிராம மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான ஃபாரஸ்ட் காடுகள் அழியப் போகின்றது. காமராஜர் மக்கள் கட்சி ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு எதிரான கட்சி அல்ல. தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டம், தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டம் வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே தமிழக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சில்ஹல்லா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை எதிர்த்து சிவலிங்கம் என்பவர் ஒரு போராட்ட குழுவை அமைத்து அந்த போராட்ட குழுவின் மூலமாக கோவையிலே அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கம் அந்த சில்ஹல்லா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை நிறைவேற்ற விரும்புகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து காமராஜர் மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது, நாங்கள் வளர்ச்சி திட்டத்திற்கு எதிரானவர்கள். இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக பாதிக்கப்பட இருக்கின்ற அந்த 15 கிராம மலைவாழ் மக்களை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும், அவர்களுடன் உட்கார்ந்து பேச வேண்டும். அந்த போராட்ட குழு தலைவர் சிவலிங்கம் அவர்களுடன் நீங்கள் உட்கார்ந்து பேச வேண்டும். அவர்களுடைய ஒப்புதலை வாங்கி இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றீர்கள் என்று சொன்னால் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஸ்டாலின் அவர்கள் இதனை மனதிலே வைத்து அந்த சில்ஹல்லா போராட்ட குழுவினுடைய தலைவர் சிவலிங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றது காமராஜர் மக்கள் கட்சி. எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. உரிய விலை கொடு, 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 உரிய விலை கொடு. தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு, தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு, தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு, தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உரிய விலை கொடு, உரிய விலை கொடு, உரிய விலை கொடு, உரிய விலை கொடு. ஆக்காதே 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 ஆக்காதே. நகர வளர்ச்சி என்ற பெயரில், நகர வளர்ச்சி என்ற பெயரில், நகர வளர்ச்சி என்ற பெயரில், நகர வளர்ச்சி என்ற பெயரில் ஊட்டியை நரகமாக்காதே, ஊட்டியை நரகமாக்காதே, ஊட்டியை நரகமாக்காதே, ஊட்டியை நரகமாக்காதே. உடனடியாக நிறுத்திடு, உடனடியாக நிறுத்திடு, உடனடியாக நிறுத்திடு, உடனடியாக நிறுத்திடு. சில்ஹல்லா மின் 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 நீர் திட்டத்தை, சில்ஹல்லா நீர்மின் திட்டத்தை, சில்ஹல்லா மின் நீர்நிலை திட்டத்தை, சில்ஹல்லா நீர்நிலை திட்டத்தை நிறுத்திடு, உடனடியாக நிறுத்திடு. ஒழிப்போம் 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 ஒழிப்போம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம், ஒழிப்போம் 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 ஒழிப்போம். டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம். தேவையா 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 தேவையா. ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா, ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா, தேவையா 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 தேவையா. ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா, ஊட்டிக்கு 73 டாஸ்மாக் கடைகள் தேவையா. வேண்டாம் 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 வேண்டாம். திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம், திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம், திராவிட மாடல் ஆட்சி வேண்டாம். வேண்டும் 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 வேண்டும். மீண்டும்
காமராஜர் ஆட்சி வேண்டும். மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். வேண்டும் 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 மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க. காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் சில்லல்லா நீர்மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் சில்லல்லா நீர்மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும் 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 விரைவில் வேண்டும் வேலை வாய்ப்பு விரைவில் வேண்டும் 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 விரைவில் வேண்டும் வேலை வாய்ப்பு விரைவில் வேண்டும் மூட வேண்டும் மூட வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் மூட வேண்டும் மூட வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் 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 பச்சை தேயிலைக்கு நிர்ணயித்த விலை வேண்டும் 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 பச்சை தேயிலைக்கு நிர்ணயித்த விலை வேண்டும் மாற்று மாற்று நியாய விலை கடைகளில் தரமற்ற கேழ்வரை மாற்று 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 நியாய விலை கடைகளில் தரமற்ற கேழ்வரை மாற்று ஒரே விலை ஒரே விலை ஆவின் பொருட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே விலை வசூலிக்காதே வசூலிக்காதே அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காதே 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 அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காதே குறைக்காதே குறைக்காதே பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்காதே தவிர்த்திடு தவிர்த்திடு பள்ளி பிள்ளைகள் அவலம் தவிர்த்திடு 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 பள்ளி பிள்ளைகள் அவலம் தவிர்த்திடு வழங்கிடு வழங்கிடு சிறு விவசாயிகளுக்கு நில உடைமை ஆவணம் வழங்கிடு 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 சிறு விவசாயிகளுக்கு நில உடைமை ஆவணம் வழங்கிடு மாற்றிடு மாற்றிடு தகுதியற்ற பேரூராட்சிகளை ஊராட்சிகளாக மாற்றிடு தடுத்திடு தடுத்திடு நீலகிரி மாவட்டம் கான்கிரி காடாவதை தடுத்திடு 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 நீலகிரி மாவட்டம் கான்கிரி காடாவதை தடுத்திடு நிரப்பிடு நிரப்பிடு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களில் நிரப்பிடு மீட்டெடு மீட்டெடு கந்து வட்டியில் மூழ்கும் மக்களை மீட்டெடு 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 கந்து வட்டியில் மூழ்கும் மக்களை மீட்டெடு ஏற்படுத்து ஏற்படுத்து பேருந்து நிலையங்களில் கட்டணமில்லா கழிப்பிட வசதி ஏற்படுத்து பெருந்தலை காமராஜர் புகழ் பெருந்தலை காமராஜர் புகழ் பெருந்தலை காமராஜர் புகழ் தலைவர் தமிழறிஞர் மணியின் தலைமை தலைவர் தமிழறிஞர் மணியின் தலைமை தலைவர் தமிழறிஞர் மணியின் தலைமை தண்ணீர் இல்லா தமிழ்நாடு தண்ணீர் இல்லா தமிழ்நாடு தண்ணீர் இல்லா தமிழ்நாடு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி நிர்வாகிகளே, காமராஜர் மக்கள் கட்சி மகளிர் அணி போர்படை தலைவி வள்ளி ரமேஷ் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பகுதியிலும் வருகை தந்திருக்கும் காமராஜர் மக்கள் கட்சி அனுதாபிகளே, அத்துணை பேருக்கும் காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்.
நாங்கள் காலையிலே வந்துட்டோங்க. இந்த ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்தோம். இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே, அதே நிலைமை தான் இருக்கு. எங்கேயாவது சிறுநீர் கழிப்பறை இருக்கா? ஒரே ஒருத்தர் இந்த ஓரத்தில் நிற்கிற உட்கார்ந்துருக்காரு, 10 ரூபா வாங்கிட்டு உள்ளுக்கு விடுறாரு, 5 ரூபா வாங்கிட்டு விடுறாரு. உண்மையிலே இல்லாங்க, மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வரணுங்க. சும்மா நாங்க மாடல் ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி சொல்றதுலாம் இல்ல. மக்களுக்கான அடிப்படை வசதி என்ன? மக்களின் அடித்தட்டு மக்களின் அன்றாட என்ற தேவை அதே மூலம் பூர்த்தி செய்வதற்கு இந்த அரசு முன்வரணும். அதுபோல இந்த பாதாள சாக்கடை உறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குங்க. எங்கெங்கயோ இருந்து உங்களை நம்பிதான் இந்த மாவட்டத்துக்கு, இந்த நீலகிரிக்கு அனைத்து மக்களும் வர்றாங்க. வெளிநாட்டில இருந்து வர்றாங்க, வெளி மாநிலத்தில இருந்து வர்றாங்க, கல்லூரி பிள்ளைங்க அப்படி வர்றாங்க. இப்படி அந்த மக்களுக்கு ஒரு சிறுநீர் கழிக்கிறது கூட இடவசதி இல்லை. ஐயா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 3 முறை போகணும். அந்த மாதிரி நீ எந்த தேவை வேணும், மக்களின் அடிப்படை தேவையிலே மருத்துவம். இரண்டாவது, மனிதன் நிம்மதியாக வாழ அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையுமே செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கு. இந்த டாஸ்மாக் கடை அருமையா சொன்னாங்க, 73 கடை. இந்த ஊட்டிக்கு இவ்வளவு பெரிய கடை, இவ்வளவு கடை தேவைதானா? அப்ப வர்றவங்களெல்லாம் குடியாரணும் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஏன் கேட்டா, இந்த கம்பெனி வச்சு நடத்துறதுலாம் யாரு நடத்துறா? சாதாரணமாக நடத்துது, எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் நடத்துறாங்க. அந்த கம்பெனி எப்படி ஓடணும்னா, இந்த மாதிரி கடை இருந்தாலும் ஓடும். தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 6800 டாஸ்மாக் கடையில, குறிப்பா ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் மாத்திரம் 73 கடைங்க. என்ன அநியாயம், என்ன அக்கிரமம் அப்படின்னு கேட்க தோணுது. உண்மையிலே இவங்களோட சேர்ந்து இப்படி இதே நிலைமை நீடிச்சா, தொடர்ந்து காமராஜர் மக்கள் கட்சி பொதுமக்களை இணைச்சு டாஸ்மாக் கடையில குறைக்க சொல்லி ஒட்டுமொத்தமா டாஸ்மாக் கடையை எடுக்கணும், இல்லைன்னா தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய தலைவர், அருமை தலைவர் தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் மாநிலம் முழுமைக்கும் தமிழகம் முழுமைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் பேசி வருகிறார். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் எந்த கட்சியும் முன் வரல, நாமளாவது முன் போவோம் சொல்லி காமராஜர் மக்கள் கட்சி மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து மதுவுக்கு எதிரான குரல்களை கொடுத்து வர்றோம். காமராஜர் மக்கள் கட்சி அன்றாட வாழ்க்கையிலே மக்களின் தேவைகளை குறைந்தால் உடனடியாக குரல் கொடுப்பது காமராஜர் மக்கள் கட்சி ஒன்று. எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும். சில்ஹால்லா நீர்மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும். சில்ஹால்லா நீர்மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும், 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 விரைவில் வேண்டும். வேலை வாய்ப்பு விரைவில் வேண்டும், மூட வேண்டும், மூட வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மூட வேண்டும், மூட வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். மாற்று, மாற்று. நியாய விலை கடைகளை தரமற்ற கேழ்வரகை மாற்று, மாற்று, மாற்று. நியாய விலை கடைகளில் தரமற்ற கேழ்வரகை மாற்று. ஒரே விலை, ஒரே விலை. ஆவின் பொருட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே விலை, ஒரே விலை, ஒரே விலை. ஆவின் பொருட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே விலை. வசூலிக்காதே, வசூலிக்காதே. அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காதே, வசூலிக்காதே, வசூலிக்காதே. அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காதே, குறைக்காதே, குறைக்காதே. பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைக்காதே, குறைக்காதே, குறைக்காதே. பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைக்காதே. தவிர்த்திடு, தவிர்த்திடு. பள்ளி பிள்ளைகள் அவலம் தவிர்த்திடு, தவிர்த்திடு, தவிர்த்திடு. பள்ளி பிள்ளைகள் அவலம் தவிர்த்திடு. வழங்கிடு, வழங்கிடு. சிறு விவசாயிகளுக்கு
நில உடைமை ஆவணம் வழங்கிடு 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 சிறு விவசாயிகளுக்கு நில உடைமை ஆவணம் வழங்கிடு மாற்றிடு மாற்றிடு தகுதியற்ற பேரூராட்சிகளை ஊராட்சிகளாக மாற்றிடு 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 தகுதியற்ற பேரூராட்சிகளை ஊராட்சிகளாக மாற்றிடு தடுத்திடு தடுத்திடு நீலகிரி மாவட்டம் கான்கிரீட் காடாவதை தவிர்த்திடு தடுத்திடு தடுத்திடு நீலகிரி மாவட்டம் கான்கிரீட் காடாவதை தவிர்த்திடு நிரப்பிடு நிரப்பிடு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடு 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 அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடு மீட்டடு மீட்டடு கந்து வட்டியில் மூழ்கும் மக்களை மீட்டடு 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 கந்து வட்டியில் மூழ்கும் மக்களை மீட்டடு ஏற்படுத்து ஏற்படுத்து பேருந்து நிலையங்களில் கட்டணமில்லா கழிப்பட வசதி ஏற்படுத்து ஏற்படுத்த ஏற்படுத்து பேருந்து நிலையங்களில் கட்டணமில்லா கழிப்பட வசதி ஏற்படுத்து பெருந்தலைவர் காமராஜ் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் தலைவர் தமிழரமணியின் தலைமை தன்னகர் இல்லா தமிழ்நாடு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு நன்றி வணக்கம். எங்களுடைய காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பக்கத்திலையா எங்களுடைய பொதுச் செயலாளர் குமரையா அவர்கள், தியாகராஜன் அவர்கள் மற்றும் அனைவருடைய ஒத்துழைப்பினால் இது நடக்கிறது. இந்த மாபெரும் கூட்டமாக இந்த மழையிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊட்டி மக்களின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்ட எங்கள் மகளிர் அணி தலைவி நீலகிரியின் சிங்கப்பெண் அவர்கள் இவ்வளவு சிறப்பா இந்த கூட்டத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்துக்கு வந்து இதை பங்கெடுத்துக் கொள்ளவே நாங்கள் படாத பாடுபட்டோம். பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் இவ்வளவு சிறப்பாக செய்த வள்ளி ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஊட்டி பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. நான் இங்க வந்து நிற்கும் போது என் கையில ஒரு பதாதை கொடுத்தாங்க. அதை மட்டுமே பேசி முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த பதாதையில் என்ன எழுதப்பட்டு இருந்தது என்றால், பள்ளி பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துங்கள். நான் இந்த ஊட்டியில பெத்லஹேம் கான்வென்ட்ல கொஞ்ச காலம் வேலை பார்த்திருக்கேன். அதனால இந்த ஊட்டி மக்களோட பிரச்சனை எனக்கு மிக நன்றாக தெரியும். இவ்வளவு குளிர்ல அவ்வளவு சீக்கிரமா ஒரு பள்ளி மாணவிகள் வருவதே பெரிய சவால். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நிற்பதே சவால். அது இல்லாம அவங்களுக்கு பேருந்து வசதிக்காக அங்கேயும் ஓடுறதுங்கிறது அதை விட மிக இப்ப பள்ளி மாணவிகள்லாம் போனாங்க, நாங்க பார்த்தோம். பின்னாடி ஒரு பெரிய மூட்டை, காதுல ஒரு ஸ்கார்ஃப். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க படிக்க வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்களுடைய தமிழருவி ஐயா அவர்கள் பேசினார்கள். இந்த வருடம் பட்ஜெட்ல 55,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. திறந்த மனத்தோடு தமிழருவி ஐயா அவர்கள் அதை பாராட்டினார்கள். அதே நேரத்தில் அது சரியாக மாணவிகளை சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள். நிறைய பத்திரிகைகள் எழுதுகிறது, தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் குறைந்து விட்டது என்று. அது உண்மைதான். குறையாம என்ன பண்ணோம்? டீச்சரே இல்லாம ஒரு பையன் வருஷம் பூரா பாடம் படிச்சு பரீட்சை எழுதி அடுத்த வகுப்புக்கு போனா கற்றல் திறன் குறையும் தான். இன்னும் ஒண்ணு சொல்றேன், நிறைய ரோஜா தோட்டங்கள் நிறைந்த ஒரு அழகான ஊர் உதகை. இது நிறைய டாஸ்மாக் கடைகள் நிறைந்து இருப்பது அவலத்திலும் அவலம். ரோஜாவின் வாசனையால் நிரம்பி இருந்த உதகை இந்த சாராயத்தின் வாசனையால் உயர்ந்து இருக்கிறது. இதை விட கொடுமை வேறு எதுவும் இருக்க முடியாது. இங்க உள்ள கந்து வட்டியால் நிறைய பிரச்சனை. இங்க உள்ளவங்க எல்லாம் கோட்டு போட்டிருப்பாங்க, அதனால எல்லாரும் பணக்காரவங்க கிடையாது. கீழே பிளைன்ஸ்ல கோட்டு போட்டவங்க எல்லாம் பணக்காரவங்க. இங்க குளிருக்காக அனைவருமே கோட்டு போட்டு இருப்பார்கள். அவர்கள் பிரச்சனையை கட்டாயமா தீர்க்கணும்.
இது இந்த பச்சை தேயிலைக்கு சரியான விலையை நிர்ணயிக்கிறது காலங்காலமாக உள்ள பிரச்சனை, இன்னும் தீர்ந்த பாடில்லை. இதை உடனடியாக அரசு கவனத்தில் எடுக்கணும். இதுக்கு மிகப்பெரிய செலவெல்லாம் கிடையாது. எதையும் கவனிக்காத தமிழக அரசு இந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறது, டிக்கெட்டுக்கு மேல சில்லறை வாங்குறது, இதெல்லாம் திராவிட மாடல் அரசின் சிறப்பு பண்புகள் தான். அதெல்லாம் சொல்லல. மாணவிகளுக்கு இதோ நிறைய மாணவிகள் போறாங்க. இந்த மழையினால நிறைய பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற நாங்களே காமராஜர் மக்கள் கட்சியினரே அதிக திரளாக கூடியிருக்கிறோம். இந்த மழை காரணமாக எங்களை ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. நிறைய பொதுமக்களுக்கு எங்கள் செய்திகள் சென்று சேர்ந்தது. முதல்ல மழை வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டோம். அதற்காக எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. அதிகப்படியான மக்கள் எங்கள் கருத்துக்களை கேட்டார்கள் என்பது எங்கள் கூட்டத்தின் வெற்றி. நான் அங்கே உட்கார்ந்துருந்தோம். அப்போ எல்லாரும் என்ன கூட்டம் இது, மழைக்காக உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே உள்ள பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டத்தை பற்றி பேசினார்கள். இதுதான் இந்த கூட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி. இதை சிறப்பாக செய்த வள்ளி ரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்கே திரளாக கூடியிருக்கும் நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு நம்ம கலந்துருக்கோம். இந்த கொட்டும் மழையிலையும் மக்களோட கவனத்தை இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த பேருந்துகள் இங்கே உயர்த்தப்படணும். சிற்றுந்து இது பண்ணாமல் டாஸ்மாக் கடைகள் இவ்வளோ இன்னும் தேவையே இல்லை. நீங்கள் பள்ளிகளை தரம் உயர்த்துங்க, போக்குவரத்தை சரி பண்ணுங்க, சாலை வசதிகளை மேம்படுத்துங்க. இந்த கேழ்வரை இதெல்லாம் மக்கள் சாப்பிட்ற மாதிரி செய்யாமல் நீ மாடுகள் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க. மக்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் செய்யணும். உங்களுக்கு டாஸ்மாக் மூலமாக வருமானம் கிடைக்கணும்னு இந்த திராவிட மாடல் அரசு நினைக்கிறது. மக்களுடைய நலனே அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஆனால் காமராஜர் மக்கள் கட்சி மக்களுடைய எது தேவையோ அதை அந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த டாஸ்மாக் நீங்கள் இது பண்ணலன்னா ஒட்டுமொத்தமாக நாங்கள் மாநிலம் முழுவதும் அந்த டாஸ்மாக் எதுக்காக நாங்கள் போராடுவோம். கொட்டும் மழையில் எங்களுக்கு ஆசீர்வாதம் அமைச்சிருக்கு. வள்ளி மேடம் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, எந்த குறையும் இல்லாமல். அவங்களுக்கு மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்குமே நன்றி. நன்றி ஐஸ்வர்யா மேடம். நமது குரல் மத்திய மாநில அரசுகளின் கவனத்துக்கு செல்ல வேண்டும். இதன் மூலம் எங்களது நீலகிரி மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதே நீலகிரி கலாச்சார பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவராகவும் சமூக ஆர்வலராகவும் இருக்கின்ற திரு சந்திரன் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் நீலகிரி மாவட்ட அனைத்து சமுதாயத்தின் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது காமராஜர் மக்கள் கட்சி கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசும் மத்திய அரசும் நிறைவேற்றுவதற்காக அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மதுவை இந்த நீலகிரி மாவட்டத்தில் நீக்க வேண்டும். சில்லல்லா என்ற மிகப்பெரிய ஒரு அராஜக திட்டத்தை அழிக்க வேண்டும். நீலகிரி நீராதாரத்தை காக்க வேண்டும். இயற்கையை காப்போம், நாம் நீலகிரி மக்களாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் வடுகர் கலாச்சார பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வழங்குகிறோம். நன்றி, நமஸ்காரம். நாங்கள் அட்டிகள் தோறும் சென்று திருமணங்களிலும் சாவு சடங்குகளிலும் சிறு சிறு விசேஷங்களிலும் இந்த மது என்ற அரக்கனை ஒழிப்பதற்காக போராடி இன்று கிட்டத்தட்ட 30% அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து இந்த மது என்ற அரக்கனை நீலகிரி மாவட்டத்திலிருந்து அகற்றி இந்த இளம் பெண்களை விதவையாக்குகின்ற இந்த மது அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் வேண்டுகோள் விடுத்து நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, நமஸ்காரம். எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். ஐயா திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை அப்பா என்று கூப்பிடுவதற்கு எங்களுக்கும் ஆசைதான். ஆனால் அப்பா போன்ற ஒரு தகுதியுடைய உங்களுக்கு தகுதியை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து ஒவ்வொரு குடிமகன்களையும் உருவாக்கி அவர்களுடைய குடும்பத்தை சீரழித்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். ஊட்டி எப்படிப்பட்ட மாநிலம், எப்படிப்பட்ட இடம், அங்கே ஒவ்வொருவரும் வரும்போது பார்த்து கொண்டு தான் வந்தோம். எங்க பார்த்தாலும் விழுந்து கிடக்குறாங்க, குடிக்கிறாங்க. இங்கே அழகான இடத்துல இந்த டாஸ்மாக் கடைகளை இத்தனை டாஸ்மாக் கடைகளை ஓப்பன் பண்ணி வைத்து இது நல்லா இல்லை. உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னா முதல்ல சீக்கிரமா இந்த டாஸ்மாக் கடைகளை மூடி வையுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சகோதரிகளும் படும் அவஸ்தையும் எண்ணற்றதாக ஆகியிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் வாரத்தில் ஒருவர் இறந்து போவதாக இங்குள்ள மக்கள் இப்பொழுது சற்று முன் என் காதில் படும்படி சொன்னார்கள். இதை நீங்க பேசியே ஆகணும்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, புள்ள இருக்காரு, தம்பி இருக்காரு, அண்ணன்ங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா வாரத்துல ஒருத்தர் இறந்து போறாங்க. தயவு செஞ்சு இதை பத்தி பேசுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து இந்த டாஸ்மாக் கடைகளை மூடி வைத்து குடும்ப வாழ்க்கையை முன்னேற ஒரு அப்பாவாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் மூச்சு, காமராஜர் ஆட்சி. அன்பார்ந்த நீலகிரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையிலிருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த ஊர் நல்ல வளமான ஊர், ரோஜா தோட்டம் நிறைந்த ஊர் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக சுற்றி பார்க்கவும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவும் காமராஜர் மக்கள் கட்சி ஐயாவுடைய இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவும் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது அப்படின்னு. இந்த பிரச்சனைகளை ஸ்டாலின் ஐயா அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ராஜலட்சுமி அவர்களே. அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்குகிற அலெக்ஸ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றோம். அடாது செய்தாலும் மழை விழாமல் ஆர்ப்பாட்டம் செய்யும் எங்களை பார்த்து இன்று நீலகிரியை வியந்துத்தான் போயிருக்கின்றது. நாங்கள் கொள்கைக்காக இருக்கின்ற மக்கள், கொள்கை இல்லாத அரசியல் கட்சி நடத்துபவர்கள் அல்ல. மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம் என்ற தலையாய இரு கொள்கைகளை காமராஜர் வழியிலே, காந்தியத்தின் வழியிலே, தமிழருவி மணியன் அவர்களுடைய பாசறையிலே பயின்று வந்த பிள்ளைகள் நாங்கள் நேர்மையாகவும் சத்தியமாகவும் போராடுவோம் என்பதை தெரிவிப்பதற்கு திரு அலெக்ஸ் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மாநில மகளிரணி தலைவர் அக்கா வள்ளி ரமேஷ் அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய மாநில பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதற்கண் நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், சின் ஹல்லா நீர் மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும், வேண்டும் வேண்டும், விரைவில் வேண்டும், வேலை வாய்ப்பு விரைவில் வேண்டும், மூட வேண்டும், மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், வேண்டும் வேண்டும், பச்சை இலை நீர் நிலையத்தை விலை வேண்டும், மாற்று மாற்று நியாய விலை கடைகளில் தரமற்ற கேழ்வரகை மாற்று, ஒரே விலை ஒரே விலை, ஆவின் பொருட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே விலை. காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க. தமிழகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் திராவிட மாடல் ஆட்சி, நல்லாட்சி நுள்ளாட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இன்னைக்கு நாங்கள் சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதாள சாக்கடைன்னு போட்டு கேவலமாக போட்டு தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்பா வந்து பார்க்க மாட்டாரா? அப்பா வரணும் மட்டும் ரோடு நல்லா பொல வச்சுட்டா பத்தாது. அதிகாரி இதெல்லாம் பாருங்க, அப்பாவி மக்களும் நிறைய பேர் பாதிக்கிருக்காங்க. அது மாதிரி இந்த மலைவாழ்லாம் நிறைய ஆக்கிரமிப்பு என்ற பேர்ல நிறைய சட்டவிரோதமா நடக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளை கண்காணிக்கணும். சீக்கிரமா தமிழகத்துல அப்பான்னு சொல்லியிருக்காம உண்மையான முதலமைச்சரா இருக்குன்னு சொல்லிங்கன்னா தமிழகத்தில் விரைவில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமாய் காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இங்கே குழுமி இருக்கின்ற காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று கூடியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த ஊட்டியினுடைய பிரச்சனையை இங்கே அனைவரும் எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக இங்கே இருக்கின்ற அவல நிலைகளில் நான் மூன்று விஷயங்களை இங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏதாவது அரசு ஊழியர்களோ அரசு அதிகாரிகளோ குறித்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிக்கு பக்கத்தில் YWCA பக்கத்தில் ஒரு பாதாள சாகாய நீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு நாங்கள் சென்னையிலிருந்து பஸ் இறங்கி நடந்து செல்லும் போது ரோட்டிலே அந்த கழிவு நீர் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வரும்போதும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. அதனை உடனடியாக அதிகாரிகள் உடனடியாக அதுக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இப்பொழுது வாட்ஸ்அப்பில் அதை போட்டோ எடுத்து வைத்திருக்கின்றோம். சென்னை நகரிலே உள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் அதை பிரசுரித்து உதகையிலே அவல நிலையை தலைநகருக்கு நாங்கள் எடுத்து செல்ல நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்று நினைக்கின்றோம். நாளைக்கே அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வெற்றியை நாங்கள் கொண்டாட நீங்கள் வழிவகுக்க வேண்டும். அடுத்தது கூட்டத்திலே தெரியப்படுத்திய போல் கோயம்புத்தூரிலே ஆவின் பால் விலை குறைவாகவும் உதவியிலே அதிகமாகவும் விற்பதாக கேள்விப்பட்டோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையை தான் நாங்கள் இங்கே சொல்கின்றோம். நாளைக்கே அதற்கு ஒரு முடிவு கண்டு அங்கே எங்கேயும் ஒரே விலை, தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விலையின் விலை ஒரே விலையாக இருக்க வேண்டும். இதனை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். அதைவிட முக்கியமாக நாங்கள் ஜனதா பெரியார் காமராஜர் தொண்டர்கள் எல்லாம் இணைந்து இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே பல்வேறு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக சொல்கின்றோம், விரைவிலே தமிழ்நாட்டிலே மதுக்கடைகள் மூடுவதற்காக எங்களுடைய காமராஜர் தொண்டர்கள் பாடுபட்டு மூடுவார்கள் என்று கூறிக்கொண்டு இதனை எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் நடைபெறுகின்ற மத்திய மாநில அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியின் தூணாக விளங்கக்கூடிய மகளிர் அணி தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய குமரையா உள்ளிட்ட மாநில நிர்வாக பெருமக்களே, மாவட்ட நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற வண்ணமாக முதலில் திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, சிவகங்கை, ஈரோடு, இன்றைய தினம் ஊட்டி மாநகரிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தினை பெரும் மதிப்பிற்குரிய மனோகரன் ஐயா அவர்கள் வெகு சிறப்பாக தெளிவாக அனைவரும் புரிகின்ற வகையிலே மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அவருக்கு முதலில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, இன்னும் தேர்தல் காலங்கள் வருவதற்கு மிக சரியாக 11 மாதங்கள் தான் இருக்கின்றனர். ஐயா மனோகரன் ஐயா அவர்கள் சொன்னது போல இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினம் மக்கள் விரோத அரசாக எந்தவித நல்ல பணியும் செய்யாத அரசாக விளங்கக்கூடிய
திராவிட முன்னேற்ற கழக அரசை மாற்ற வேண்டும். அதற்கு இன்றைய தினம் திருமதி வள்ளி ரமேஷ் அவர்கள் ஊட்டிக்காக மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்துக்காக மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எங்கெங்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கின்ற இடங்களுக்கெல்லாம் பெரும் மதிப்புக்குரிய மீனா மேடம் சொன்னது போல இன்றைய தினம் சிங்கப்பெண் தான் எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய மீனா ரமேஷ் வள்ளி ரமேஷ் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அவர்களை உங்களுக்கு தெரியும். ஏதாவது பலன்கள் பெற்றிருக்கிறோமா? விலைவாசி குறைந்திருக்கிறதா? வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் நடந்திருக்க வேண்டுமே தவிர அந்த குடும்பங்கள் தான் இன்றைய தினம் கோடீஸ்வரர்களாக, கோடிக்கு கோடி அதிபர்களாக அந்த இயக்கத்தை சார்ந்த வார்டு கவுன்சிலரிலிருந்து மாவட்ட கவுன்சிலரிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் வரை இன்றைய தினம் கோடீஸ்வரர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மாற்று அணி உருவாக வேண்டும் என்று சொன்னால் காமராஜர் மக்கள் கட்சி வலியுறுத்துகின்ற ஒரு மாற்று அரசினை, திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக ஒரு மாற்று அரசினை 2026 காமராஜர் ஆட்சி நடக்கின்ற வகையிலே உருவாக்க வேண்டும். இன்றைய தினம் தலைவர் தமிழர்கள் பல்வேறு நிலைகளை வருகின்ற தேர்தல் காலகட்டங்களில் அறிவிக்க இருக்கின்றார். இந்த பகுதியிலே உங்களுக்காக சுற்றி சுரண்டு பணியாற்றுகின்ற வள்ளி ரமேஷ் போன்ற நிர்வாக பெருமக்களை நீங்கள் மக்கள் மன்றத்திலே அவரை வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்திலே முதலில் தேர்தல் பணியை துவக்கி வைத்து அவர் வெற்றி பெற வேண்டுமாய் என்னுடைய நெஞ்ச ஆழத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்களாலும் மதுவினாலும் இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அவர்களை எல்லாம் வன்புணர்ச்சி செய்கிறார்கள், அது வீடியோ எடுக்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், மீண்டும் மீண்டும் துன்புறுத்துகிறார்கள், லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிறார்கள், குடும்பமே தற்கொலை செய்து கொள்கிறது. இந்த விஷயத்தை தமிழக அரசு மெத்தனமாக கையாள்கிறது. இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வீடியோ எடுக்கிறார்கள், வன்புணர்ச்சி செய்வதை வீடியோ எடுத்து மீண்டும் மீண்டும் அவர்களை அழைக்கிறார்கள், தவறாக பயன்படுத்துகிறார்கள், குடும்பமே தற்கொலை செய்து கொள்கிறது. தவறு நடந்த பிறகு தேடுதல் வேட்டை, அதன் பிறகு நடவடிக்கை என்பதை தவிர்த்து முன்கூட்டியே இதற்கு ஒரு சிறந்த முறையிலே இதற்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டு காவல்துறையிலேயும் உளவுத்துறையிலையும் பெரிய அளவில் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மதுவின் கொடுமையில இருந்து இளைஞர்களும் பெண்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விழா சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக மிகப்பெரிய சமூக ஆர்வலரும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சீரிய தலைவரும் ஆகிய நமது அண்ணன் ஆல்துரை அவர்களை, அவர் ஏற்கனவே மக்களுடைய பொதுப்பத்திற்காக நிறைய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் போராட்டங்கள் மூலம் நிறைய வெற்றிகளை கண்டு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார். காமராஜர் மக்கள் கட்சியிலும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் நன்றி உரையினை வழங்கி பிறகு நாம் திரு ஈஸ்வரன் அவர்கள் மூலமாக ஒரு பெரிய கோஷத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நிறைவு செய்வோம். பெரியவர்களே, தாய்மார்களே, நன்றி கூறும் முன் ஓரிரு வார்த்தைகளை நான் ஓரிரு விஷயங்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நீலகிரி மாவட்டத்திலே இது ஒரு மலை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பேருந்துகள் மிக குறைவு. சுமார் 50,000 மாணவர்கள் தினசரி பள்ளிக்கு போகிறாங்க. அந்த பள்ளிக்கு போகிற பசங்களுக்கு கவர்மெண்ட்னா சரியாக பஸ் விடலை. எங்கே எல்லா இடத்துலையும், அதாவது நான் அடிக்கடி சொல்கிறேன், நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பஸ்ஸுக்காக நின்னீங்கன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருக்கணும். காத்திருந்து கால் கழுத்த வெளியெடுக்கும் அந்த அளவுக்கு அவல நிலை இங்கே இருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிளை கொடுத்துட்டாங்க. சைக்கிள் இந்த மலை மாவட்டத்தில் சைக்கிள் தள்ளிட்டு தான் போகணும். அதுக்கு அரசாங்கம் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். நீலகிரி மாவட்டத்திலே ஊட்டியிலே ஒரு மருத்துவக் கல்லூரி உள்ளது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அங்கே எந்த நோய்க்கும் ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் இல்லை. இதய நோய், சிறுநீரக நோய், மூளை நரம்பு, எந்த நோய்க்கு எடுத்தாலும் சரி இங்கே ஒரு டாக்டர் எக்ஸ்பர்ட் டாக்டர் இல்லை. எக்ஸ்பர்ட் டாக்டர் இல்லைனாங்க இந்த நோயாளிகளை உடனடியாக கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகணும். பாதி வழியில் உயிர் போயிடும். ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே பாதி கோயம்புத்தூருக்கு தூக்கிட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை.
அரசாங்கம் அது குறித்து நாங்கள் எத்தனையோ முறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லாம் வீணாகி கிடக்கின்றது. மூன்றாவதாக இங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்குகின்ற பிரதமரின் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமான ஆண்டுக்கு 6000 ரூபாய் தருகின்ற திட்டமும் நீலகிரியிலே முழுமையடையவில்லை. அந்த திட்டம் சென்று சேர விடாமல், மக்களுக்கு பயனடைக்க விடாமல் உள்ளூரில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தடுக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும். இறுதியாக நன்றி கூறும் முன்னர் இந்த நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரத்திலே எங்களுக்கு இந்த வழிவிட்ட வருண பகவானுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 மணி நேரம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த உதவிய காவல்துறையினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளூரிலிருந்து வந்திருக்கின்ற தாய்மார்கள், குறிப்பாக எந்த நிகழ்ச்சிக்கும் செல்ல தயங்கும் நமது தாய்மார்கள் இந்த மழையை பொருட்படுத்தாமல் இங்கே வந்து இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிவு மணியன், தலைவர் தமிழறிவு மணியன், எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, வேண்டும் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், வேண்டும் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், மூட வேண்டும், மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், வேண்டும் வேண்டும், பச்சை தேயிலைக்கு அரசு நிர்ணயித்த விலை வேண்டும், மாற்று மாற்று நியாய விலை கடைகளில் தரமற்ற கேழ்வரகை மாற்று, ஒரே விலை ஒரே விலை, ஆவின் பொருட்களுக்கு அனைத்து மாவட்டங்களில் ஒரே விலை, வசூலிக்காது வசூலிக்காது, அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காது, குறைக்காது குறைக்காது, பேருந்தின் எண்ணிக்கையை குறைக்காது, தவிர்த்திடு தவிர்த்திடு, பள்ளி பிள்ளைகளின் அவலத்தை தவிர்த்திடு, தவிர்த்திடு தவிர்த்திடு, பள்ளி பிள்ளைகளின் அவலத்தை தவிர்த்திடு, வழங்கிடு வழங்கிடு, நில உடைமை ஆவணம் வழங்கிடு, தடுத்திடு தடுத்திடு, நீலகிரி மாவட்ட கான்கிரீட் கடாவதை தடுத்திடு, நிரப்பிடு நிரப்பிடு, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிகளை நியமனம் செய் நியமனம் செய், மீட்டெடு மீட்டெடு, கந்து பட்டியில் மூழ்கும் மக்களை மீட்டெடு, ஏற்படுத்து ஏற்படுத்து, பேருந்து நிலையங்களில் கட்டணமில்லா கழிப்பறையை ஏற்படுத்து, பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், தலைவர் தமிழறிவு மணியன், தலைவர் தமிழறிவு மணியன், தன்னிகர் இல்லா தமிழ்நாடு, தன்னிகர் இல்லா தமிழ்நாடு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. நன்றி வணக்கம். நிறைய பேர் வந்துருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் பஸ் இல்லாமல் படிக்கட்டுலேயே இதுலேயே வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அதுக்காண்டி வெற்றிகரமாக நடந்துச்சு. உதகையினுடைய நிரந்தர பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று நம்புகிறோம். இந்த கடும் மழையிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று உதகையினுடைய அடிப்படை தேவைகளையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக அவர்கள் மிகவும் சிரமம் எடுத்து இந்த நிகழ்ச்சியை கண்டன ஆர்ப்பாட்டத்தை, இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அது வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் போதே பார்த்தா பள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய நேரம்
அந்த பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்து நிலையங்களில் கழிப்பறைகள் சரியாக இல்லை, சுகாதாரமாக 1-2 இருப்பது கூட சுகாதாரமாக இல்லை. இந்த பிரச்சனையை இது சரி செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போன்று எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் அகற்ற வேண்டும். இந்த ஒரு சிறிய ஆரோக்கியமான இந்த சூழலில் இருக்கிற இந்த நகரத்திலே போய் இவ்வளவு சாராய கடைகள் இருப்பது அந்த நகரத்திற்கு அழகு சேர்க்காது, சமூகத்திற்கும் அழகு சேர்க்காது. எனவே அதை மூட வேண்டும். பாதாள சாக்கடையை இன்றும் சரி செய்ய வேண்டும். ஆங்காங்கு அது உடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியின் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக பொதுமக்களின் பிரச்சனைகளை முழுமையாக மத்திய மாநில அரசுகளை கவன ஈர்ப்பு செய்கின்ற அளவிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நீலகிரி மாவட்ட நிர்வாக பெருமக்கள், மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பொதுமக்களுக்கும் அந்த பிரச்சனைகள் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் சீரோடும் சிறப்போடும் அனைவருடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவிலே அனைவரும் வியக்கத்தக்க அளவிலே நடைபெற்றது. அந்த அளவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சியின் நீலகிரி மாவட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பொது பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் ஐயா தமிழருவி மணியன் அவர்களின் வழிகாட்டியதலின் பேரில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்ட பொதுமக்களின் பிரச்சனைக்காகவும் எங்களது காமராஜர் மக்கள் கட்சி அனைத்து மாவட்டங்களும் விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்துவோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக பெண்கள் இதில் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. பெண்களுக்குரிய முக்கியத்துவம் இதில் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அதை பற்றி ரொம்ப சொன்னாங்க. அவங்க சொன்ன அவலங்களான அந்த மாணவர்கள் பிரச்சனையும் நேரிலே பார்க்குற மாதிரி இருந்தது. ஆக இந்த கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. மழை பெஞ்சாலுமே இந்த கூட்டத்துக்கு குறைவில்லாமல் மழையிலையும் நினைஞ்சிக்கிட்டே எல்லாரும் நின்னது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியத்துவத்தை கொடுக்குது. நன்றி. காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம் என்பது குறித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற குறைகளையும் மக்களுக்கு தேவையான பணிகளையும் குறித்து இந்த எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.